சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி வாழ்க்கை வரலாறு 13ஆம் பகுதி. புலிகளுடன் தன் தாயை பார்க்க சென்ற மணிகண்டன். பந்தள அரசரின் பெருமிதம். மணிகண்டன் புலிகளுடன் அரண்மனைக்குள் நுழைந்த செய்தி அரண்மனையில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் சென்றடையவே அனைவரும் அந்த காட்சியை காண விரைந்து வந்து புலியின் மீது வீற்றிருந்த மணிகண்டனை கண்டு வியந்து நின்று கொண்டிருந்தனர். புலிகளின் மீது வனத்தின் ராஜாவான சிங்கம் போன்று அமர்ந்திருப்பதை கண்ட மன்னனும் தனது மகனை நினைத்து பெருமிதம் கொண்டார். தன்னை அறியாது தன் மகனின் அருகில் செல்ல முயற்சிக்க புலிகள் என்றும் பாராமல் தன் மகன் இருக்கும் இடமான புலியின் மத்தியில் அவரை சென்று அவரை அரவணைத்து பெருமிதம் கொண்டார். இதை பார்த்த மற்றவர்களுக்கு மன்னனின் செய்கையால் ஒருவிதமான பயம் உண்டாயிற்று. புலிகளால் மன்னன் தாக்கப்படுவார் என்ற பயமே அவர்களுக்கு முதன்மையாக இருந்தது. இருப்பினும் புலிகள் அமைதியுடன் இருந்தது கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து நின்றிருந்தனர். தாயை காணுதல். பின் தந்தையிடம் தான் கொண்டு வந்திருந்த புலிப்பாலை கொடுத்து தன்னுடைய தாயின் தலைவலிக்கு தேவையான மருந்து தயாரிக்க இந்த அளவு பால் போதவில்லை எனில் என்னுடன் வந்துள்ள மற்ற புலிகளில் இருந்து எடுத்து என் தாயின் தலைவலியை குணப்படுத்தலாம் என்று மணிகண்டன் கூறினார். மணிகண்டனை ஆறத் தழுவிய பந்தள நாட்டு அரசரும் தாங்கள் சாதாரணமானவர் அல்ல, தாங்கள் ஒரு தெய்வ குழந்தையாக இருந்தால் எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் மணிகண்டன் தன் தந்தையிடம் நான் எவ்விடம் சென்றாலும் நான் உங்களின் மகனே ஆவேன் என்று உரைத்து தன் தந்தையுடன் தாய் ஓய்வெடுக்கும் அறைக்கு தன்னுடன் வந்த பெண் புலிகளுடன் சென்று கொண்டிருந்தார். 13ஆம் பகுதி நிறைவடைந்தது.